வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். இன்னையிலிருந்து என் கம்பெனி, என் சொத்து எல்லாத்தையும் என் பையன் பிரகாஷ் பார்த்துப்பான். ஜானு, இது தப்பு ஜானு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? காலத்துக்கும் அத்தையும் இந்த பொறுப்புல இருப்பாங்களா என்ன? என்னைக்கா இருந்தாலும் இந்த முடிவை அவங்க எடுத்துதானே ஆகணும். அதுக்கு இப்பவே செஞ்சுட்டு போறது நல்லது தானே. அதுக்கு போய் எதுக்காக 2 பேர் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மா, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இந்தாங்க மேடம். ஜனமா ஒரு நிமிஷம். நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வரணும். எதுக்கு? கரெக்டான நேரத்துல தானே லாயர் வந்திருக்காரு. 9 to 10 நல்ல நேரம். அத்தையும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ண போறாங்க. இப்ப என் கூட வாங்கன்னா எங்க? அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே சரியா இருக்காது. ஜனமா வாங்க. கொடுங்க மேடம். எங்க தமிழ்? நீங்க ஆரம்பிச்ச புள்ளிக்குதாமா. வாங்கம்மா. ஏய், என்ன இவ? அக்கா இட்லி வாங்கிக்கிறீங்களாக்கா? கொடுமா கொடுமா. இந்தாங்கக்கா. ஆமாக்கா, நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? வேலைக்கு தாம்மா போறோம். வேலைக்கு தாம்மா. என்ன வேலைக்கா? நான் ஸ்பின்னிங் மில்ல வேலை செய்யறேம்மா. நான் லேத்து பட்டறையில வேலை செய்யறேம்மா. ஓ, நான் ஆட்டோ ஓட்டுறேன். ம். நான் வீடு வீடா சுத்தம் பண்ற வேலைமா. பாத்திரம் விளக்குவேம்மா. எவ்வளவு ஆச்சுமா? அக்கா ஒரு இட்லி 7 ரூபாக்கா. அக்கா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? நான் இன்னைக்கு நெருப்பா ஓடிக்கிட்டு இருக்கேனா, அதுக்கு காரணமே இந்த அம்மா தாம்மா. அப்படியா? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நேர்ல பார்த்ததும் கிடையாது, பழகுனதும் கிடையாது. இந்த ஏரியால தான் இருக்காங்க. ஒரு நாள் பார்க்கணுமா அவங்கள? எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் இந்த அம்மா தாம்மா ரோல் மாடல். இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? போலாமா? போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வரேன். ஜனாமா, நான் ஒன்னும் அவங்கள பிளான் பண்ணிலாம் இங்க வர சொல்லல. எதர்ச்சியா இங்க இட்லி விற்க வந்தோம். வாங்க வந்த 4 பேரு உங்களால இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இல்லம்மா, அந்த ஏரியால இருக்கிற பாதி பேருக்கு நீங்க தான் ரோல் மாடல். ஜனமா, இது இன்னைக்கு நீங்க சம்பாதிச்ச பணம். உங்களுக்கு சம்பாதிக்க கம்பெனியோ பிராண்டோ விளம்பரமோ தேவையில்ல. உங்ககிட்ட இருந்து எதை யார் வேணாலும் பறிக்கலாம். ஆனா உங்க தனித்துவத்தை யாராலையுமே பறிக்க முடியாது. உழைப்பால உண்மையால இவ்ளோ பெரிய சாதனையை படைக்க முடியும்னா நம்மனாலையும் முடியும்னு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நீங்க அத்தாட்சியா இருக்கீங்க. இதை நீங்க என்னைக்குமே மாத்தக்கூடாது. அந்த நம்பிக்கையை நீங்க நினைச்சாலும் கைமாத்தி விட முடியாது. வா. அத்தை, இப்ப கையெழுத்து போடலாம்ல? கண்டிப்பா மீனா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன்.
சார், மேடம் டாக்குமெண்ட்ஸ்ல சில கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதை இப்பவே பண்ணிடுறீங்களா? ஓகே, பண்ணிடலாம் மேடம். என்னோட கம்பெனில இன்னையில இருந்து என் பையன் பிரகாஷ சிஇஓவா நியமிக்கிறேன். அத்தை, அப்ப சிபிக்கு சிபிய சிஎஃப்ஓவா நியமிக்கிறேன். இனி என் பிசினஸ பிரகாஷும் சிபியும் முழுசா ஏத்துக்கிட்டு நடத்துவாங்க. அவ்வளவுதானே மேடம்? இருக்கு வக்கீல் சார், இன்னும் முக்கியமான பொறுப்பு ஒண்ணு இருக்கு. இன்னும் என்ன பொறுப்புத்த? அதான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்களே. என்னோட நாற்காலி, சேர்மேனுங்கிற பொறுப்பு, என்னோட லெகசி, அது என் வாரிசுக்கு தானே போகணும். அது யாரு? எனக்கு அப்புறம் தமிழ் தான் என் கம்பெனிக்கு சேர்மேன். அவ தான் என்னோட உரிமையான வாரிசு. சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. என் அம்மா இப்படி ஒன்று சொல்லும்போது ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கல. ஜானு, கரெக்டான முடிவு ஜானு. நான் ப்ராப்பரா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்புறேன் மேடம். சைன் பண்ணிருங்க. அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ. வரேங்க. யமீனா, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. வாழ்த்துக்கள் சிஸ்டர். தமிழ் நில்லு. என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா? அத்தையே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கையெழுத்து போடுற நேரத்துல அவங்கள தனியா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ஏதேதோ பேசி என்னென்னமோ சொல்லி கொடுத்து அவங்க முடிவே மாத்த வச்சுட்டல்ல நீ. ஐயோ, வயசானாலே இந்த அறிவு மழுங்கி போகும்ல. அதான் அத்தை இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத்தை, போதும், நிறுத்துங்க. ஏய், என்ன மீனா வெதுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? சித்தி, இது எனக்கும் என் அத்தைக்குமான பிரச்சனை. இதுல நீங்க குறுக்க வராதீங்க, அப்புறம் நோஸ் கட் ஆயிடும். என் ஜனாமாவோட தன்மானத்துக்கு ஏதாவது இடையூறு வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எதிர்த்து பேசாம அமைதியா கேக்குறேன். ஆனா யாராச்சும் ஜனாமா பக்கம் திரும்பினீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.